நம்ம அந்த 3.5 செக்மெண்ட்டில் வந்துட்டு வண்டி ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ எக்ஸ் பார்த்துருப்போம். இப்போ அதோட காம்படிட்டரான V50 பார்க்குறோம். நிறைய பேர் ஏன் ப்ரோ நீங்கள் V70 எடுக்கல அப்படின்ற கேட்பீங்க. V70 எடுத்தோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2 டன் பேலோடு வந்து போயிடுது. அப்படின்றப்ப கம்பேரிட்டிவாக அது வந்து சரி வரல. ஆனால் இன்ஜினும் பேலோடு இது எல்லாமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த V50 வந்து ஈக்குவலான காம்படிட்டராக இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி தான் இந்த V50 வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு அடுத்தாப்பில் நம்ம அசோக் லேலண்டோட தோஸ்த் போயிட்டு மொத்தமாக ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து நம்ம வந்து போடுவோம். ஸோ இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட இன்ட்ரா V50 கோல்டு. ஸோ இந்த வண்டியில் என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. மெகா மிஷின் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது இன்ட்ராவோட V50 கோல்டு. மாதிரி நம்மளுக்கு கோல்டு தனியாக இந்த நார்மல் தனியாக இதெல்லாம் வரதில்லை. இப்போ வந்து நீங்கள் வாங்குகிற எல்லா இன்ட்ரா சீரீஸும் கோல்டு அப்படின்னு தான் வரும். இனிமேல் இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரா சீரீஸோட வீடியோவே போடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியான வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த டிசைன் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராவில் மொத்தமாக எப்படி இருக்குமோ அதே தான் இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அங்கங்கே குரோம் ஃபினிஷ் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரீமியமான ஒரு லுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த V50 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 டன்னு 1.7 டன்னு 2 பேலோட் கெப்பாசிட்டியில் இருக்குது நமக்கு. இப்போ 1.5 டன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைஃப் டேக்ஸ் வருது. 1.7 டன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து இயர்லி டேக்ஸாக வந்து வருது. ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே தொட்டி சைஸ் தான். இப்போ இந்த தொட்டி சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 அடின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் 9.8 அடி. சப்போஸ் வந்து இதில் வந்து நீங்கள் ஸ்டீலு, சிமெண்ட்டு இல்லைன்னா இந்த டைல்ஸு, பெயிண்ட்டு, எலக்ட்ரிக் ஜாமான்லாம் ஏற்றுவாங்கள்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நல்லாவே இருக்கும். இல்லை நான் வந்துட்டு எனக்கு வந்து இன்னும் தொட்டி சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு அடுத்த வேரியன்ட் போங்க. தேவையில்லாமல் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா வந்து சேஸை இழுத்து கூண்டு கட்டி வண்டி வந்து வாபுலாகி பிரச்சனையாகும். ஏன்னா வீல் பேஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2.6 மீட்டர் தான் வருது. அப்படின்றப்ப வந்து இன்னும் ஒரு அடி இழுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வண்டி வாபுல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் பார்த்திங்கன்னா 4.7 மீட்ரு, வித்து வந்துட்டு 1.7 மீட்டரும், ஹைட்டு வந்து 2 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு டீசெண்டாக இருக்க வண்டி. குறுகிய சந்துக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று நம்மளுக்கு இதோட டவுன் கிரேட் வேரியன்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி தான் ஓரளவுக்கு அந்த டயர் சைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 15 இன்ச்சுக்கு வந்து வீல் கொடுத்துருக்கனால ஓரளவுக்கு நம்ம சிட்டிக்குள்ளேயும் ஓட்டிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து நம்ம ஹைவேஸ்லேயும் ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த கோல்டுன்றதுக்கு வந்துடுறேன். கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து 70,000 கிலோமீட்டர் 2 வருஷம் கொடுத்துட்டு இருந்ததை வந்து இப்போ வந்து 1,00,000 கிலோமீட்டர் 3 வருஷமாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது போக சர்வீஸ் இன்டர்வலும் இதுக்கு வந்து கூட. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ கோல்டுன்ற வேரியன்ட் கம்ப்ளீட் எல்லா செக்மெண்ட்டுக்குமே நம்மளுக்கு வந்துருச்சு. அண்ட் இந்த V50 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏசி நான் ஏசி வேரியன்ட் ரெண்டுமே இருக்குது. ஏசியில் நம்மளுக்கு வந்து டெஃப் வரும். ஸோ இதில் எதுலேயுமே டெஃப் கிடையாது. இன்ட்ரா சீரீஸே கிடையாது. அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. இன்ட்ரா சீரீஸில் டெஃப் எதுவுமே கிடையாது. இப்போ டெஃப் இல்லாதனால இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லீன் நாக்ஸ் ட்ராக்கு. ஸோ அது வந்து நம்ம வந்து ப்ரோ எக்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ இங்கேயும் சேம் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த BS6 நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 5 போல்ட் வீல்ஸ் தான் வருது. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ட்ராக்ஷனாகவே இருக்கும் ரோட்டில் நீங்கள் ஓட்டும் போது. பட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 பட்டை பேரபோலிக் லீவ் ஸ்ப்ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பேரபோலிக் லீவ் ஸ்ப்ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து ரியரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நம்மளுக்கு மேனேஜபிளாகவே இருக்கும். அண்ட் இந்த வண்டியோட இன்ஜின் தான் இதோட ஸ்பெஷலே. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா சீரீஸ் எல்லாத்துலேயுமே 4 சிலிண்டர் கொடுக்குறாங்க. அதுதான் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 4 சிலிண்டர் கொடுக்குறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் லேக் ஆகி போகாமல் இருக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த வண்டிலையும் 1.5 லிட்டரு 4 சிலிண்டர் இன்ஜினோட வருது. கிட்டத்தட்ட ஒரு 80 ஹார்ஸ் பவரும் 220 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது இப்போ நீங்கள் 1.5 டன் 2.5 டன் வச்சுனாலும் ஈஸியாக போயிடும். அது கூட வச்சிங்கனாலும் அது இழுத்துட்டு போகிறதுக்கான அந்த கேப்பபிலிட்டி வந்து இந்த வண்டியில் வந்து இருக்குது. இதுதான் முக்கியமாக சொல்ல போனால். அண்டு நான் ஏற்கனவே தொட்டி பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இவங்ககிட்ட இந்த சின்ன தொட்டி மட்டும்தான் இதுதான் அதிகமாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதை வாங்கி வந்து வெறும் சேஸாக இதை வாங்கி வந்து இப்போ கண்டெய்னர் போடுறாங்க, இல்லை கூண்டு ஏற்றுறாங்க அப்படின்றனாலும் இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி இந்த வண்டியில் சைட் ப்ரெசன்ஸ்ன்னு நான் பெருசாக சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. அண்ட் ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 35 லிட்டர் டீசல் டேங்க் வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அது இங்கே நம்மளுக்கு இந்த சைடு வந்துடுது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்ட்ரு போர்ஷனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. தெரியுதா?
அண்ட் ஸ்பேர் வீல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பின்னாடி வந்து ஈஸியாக கழட்டிக்கிற மாதிரி இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெயில் லேம்ப்ஸ் வந்துருதா. ஸோ அது போக பேட்சிங்கு, பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லா வண்டியில் இருக்குமே பார்க்கிங் சென்சார்ஸ் இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரியர் ப்ரெசன்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதோட டிசைன் லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே ஒரு ப்ரீமியம் ஃபினிஷாகவே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியமாகவே இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா கலர் வேரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இதோட காஸ்ட் வந்து மாறுது. கார்ஸ் யூஸ் பண்ணுவோம்லாம் அந்த மாதிரி ஒரு 5000 ரூபா தான். ஸோ கலர் வேரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுது. இப்போ நான் உள்ளே உட்காந்து வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஃபைனல் வேர்டிக்கில் வண்டியோட ப்ரைஸ் என்ன இது எல்லாமே நான் அடுத்து வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெரிய இன்ட்ரா சீரிஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ரொம்பவே ஒய்டாக நல்லாவே இருக்குது. 2 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே ஏறுறதுக்கு எனக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பெரிய இது, ஏன்னா ஒரு சில வண்டியில் அதை நான் பார்த்ததில்லை. ஸோ உள்ளே ஏறி உட்காந்தோன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான் கொடுக்குது எனக்கு. இந்த சீட் வந்துட்டு சாஃப்டாக இருக்குது. ஒரு சின்ன இன்னும் கொஞ்சம் இன்னும் சாஃப்ட்வேர் சைடு இருந்தால் நல்லாயிருக்கும். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. டிரைவர் ஒரே ஒரு கோ டிரைவர் போகிற மாதிரி சீட்டிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த செட்டப் வந்து ஓகே. ஏன்னா என் ஹைட்டுக்கு முட்டி தட்டில் ரொம்பவே நீட்டாக இருக்குது. கியர் ஸ்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேஷ்போர்ட் மவுண்டடாக இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் ஐஷரில் ரைட் சைடு பார்த்த ஹேண்ட் பிரேக் இங்கே லெஃப்ட் சைட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. என் ஹைட்டுக்கு அது சின்ன டிஸ்டர்பன்ஸ், மைன்யூட்டான ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது. ஸோ மற்றபடி உள்ள டிரைவர் சென்ட்ரிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸ் வட்டை கான்ஃபிடென்ட்டான டிரைவ் கொடுக்கும். ஃபுல்லாக 180 டிகிரிக்கான நம்மளுக்கு மிரர்ஸ் வந்து இருக்குது. நல்ல பெரிய சைஸ் மிரர்ஸே கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு 9.8 அடி தொட்டின்றனால ஓரளவுக்கு ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ஏசி வேரியண்ட்னால எதுவுமே இல்லை. இங்கே உங்களுக்கு வெறும் கியர் ஸ்டிக்கு ஒரு சின்ன ஒரு சார்ஜர் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. இல்லை நீங்கள் ஏசி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டு வந்துடுது, கண்ட்ரோல்ஸ் வந்துடும். அது போக வந்து ஒரு ப்ரீமியம் ஃபினிஷாக வந்து இந்த டேஷ்போர்டை வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏசி வந்தோடனே வேணால் ஒரு வீடியோ வேணால் நான் உங்களுக்கு தனியாக எடுத்து போடுறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு நீட்டாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியரில் எனக்கு ஒரு விஷயம் வந்து V30 பிடிச்சிருந்துச்சி. அதாவது அந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங்னு நான் ரொம்ப அசால்ட்டாக டக்குன்னு திருப்புற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஸ்டியரிங் ஹைட்ராலிக்ஸில் கொடுத்துருக்கனால அந்த ஹைட்ராலிக்ஸ் ஒர்க் ஆகுறதே ரொம்ப ஃபீல் ஆகுது. அப்படியே கையில் அது திருப்புறது இந்த இது எல்லாமே நல்லாவே ஃபீல் ஆகுது. அண்டு முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு இதுலேயும் ஒரு எலக்ட்ரானிக் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இன்ட்ராவில் வேறு எதுவும் பெரிய குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான். அதை மட்டும் திருத்தினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்ல பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஹாரன் சவுண்டு அந்த ஆர்டிஓ நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், இந்த வண்டி நான் ஓட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1.5 டன் பேலோடு 1.7 டன் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு இது காமிக்கிறேன். அந்த வண்டி வந்து நான் அந்த வண்டி தான் நான் ஓட்டினேன். அது கொஞ்சம் அசிங்கமாக இருந்தனால அந்த வீடியோ எடுக்கல. அந்த வண்டி ஓட்டினப்போ பார்த்தீங்கன்னா அது 1.5 டன் வந்து பேலோடு வச்சுருந்தாங்க. அதை ஓட்டிகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு கியரில் நீங்கள் ஆக்சிலேட்டரே கொடுக்காம ஈஸியாக மூவ் ஆகுது அதில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது லேகே இல்லாமல் போகிறது நல்லா ஃபீல் ஆகுது. அந்த 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து அந்த வைப்ரேஷன் இல்லாமல் ஒரு மாதிரி ரம்பிள் நாய்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்குது. வண்டியை ஓட்டும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த என்ஹெச்வி அதாவது நாய்ஸு ஹார்னஸ்ஸு இது எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ரைடு வந்து அந்த வண்டி வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ சேம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லோடு வச்சு ஓட்டினேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், ஒரு நம்ம மைலேஜ் டெஸ்ட்டு கூட ஒன்று பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வண்டி டிரைவ் பண்ணும்போது இதோட சஸ்பென்ஷனோட ரியாக்ஷன் நல்லா இருந்துச்சு. V30 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுமே வந்துட்டு செமி எலிப்டிக்கலில் தான் வருது. இதில் மட்டும் தான் பேரபோலிக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பேரபோலிக்கோட அட்வான்டேஜ் அது என்ன காஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பிரேக்ஸ் ஃப்ரண்ட்டில் ட்ரம்மு டிஸ்க்கு கொடுத்துட்டு பின்னாடி ட்ரம் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. டயர்ஸ் வந்து காம்ப்ரமைஸே பண்ணல, 15 இன்ச் கொடுத்துட்டாங்க. ஹைவேஸில் அசால்ட்டாக போகலாம், ஹை ஸ்பீடில் போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே 80 தான் அதோட டாப் ஸ்பீடு. என்ன போனாலும் மைலேஜ் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கிளட்ச் அமுக்கி கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுல நமக்கு கவனம் தேவை. ஸோ அப்போனா தான் இது பண்ண முடியும். ஸோ இந்த வண்டியோட கிளஸ்டர் ஒரு சின்ன மினி கிளஸ்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்துட்டு நம்மளுக்கு டெம்பரேச்சரு, ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர் இது எல்லாமே இதிலே அவைலபிளாக இருக்குது. ஃபியூவல் கேஜ் இது எல்லாமே இருக்குது. இஃப் சப்போஸ் வந்து நீங்கள்
டெஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபோட இதுவும் இங்கேயே வந்துடுது. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு டிஃபால்ட்டாக ஒரு செட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும், இப்படி வெறுமனையாக இருக்கிறதுக்கு. ஸோ இன்ட்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ ஓட்டின வரைக்கும் ஓகே. நான் முதலே சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு லைஃப் டேக்ஸு இல்லாட்டினா இயர்லி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த வண்டியில் வந்து இப்போ வந்து நீங்கள் ஏசி சீரீஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் மட்டும் டெஃப் வரும். இதில் 1.5 எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லைஃப் டேக்ஸ்லேயும், 1.7 எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இயர்லி டேக்ஸ்லேயே வரும். இயர்லி டேக்ஸ் அப்படின்றப்ப வந்துட்டு இப்போ 2 வருஷம் 3 வருஷம் எடுத்துகிட்டு ஒருத்தவங்க வண்டி விற்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும். இல்லை நான் வந்து லைஃப் லாங் இந்த வண்டி தான் வைக்க போகிறேன் அப்படின்னா 1.5 எடுத்துக்கலாம். அது எவ்வளோ மிஞ்சி போச்சு அப்படின்னா நம்மளுக்கு டன்னேஜ் தான் மாறுது. ஆனால் நான் உங்களுக்கே தெரியும், நான் அதை சொல்ல விரும்பலை. ஸோ இதுதான் மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸு. ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வேரியன்ஸ்க்கு வெள்ளை கலர் எடுத்தீங்க அப்படின்னா 8,96,000 சம்திங் வருது. அண்ட் இதே வந்து இந்த கலர் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா, இந்த கலர் எடுத்திங்கன்னா 9,01,000 சம்திங் வருது. ஸோ ஒரு 5,000 டிஃப்ரென்ஸ் தான் வருது. நான் வந்து இதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஒரு சீரீஸ் வீடியோ இருக்கும். இன்ட்ராவில் எல்லா வண்டிக்கும் என்னென்ன ஆஃபர் தராங்க, என்னென்ன ப்ரைஸு, என்னென்ன மாடல் இருக்குது, எதுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ தூரம் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் இன்ட்ரா சீரீஸில் இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிப்பேன். ஸோ வீடியோவோட எண்டை நான் இங்கேயே உட்காந்து முடிச்சிடுறேன். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிற வண்டி தான் இது. அதாவது எங்கே போனாலும் படா தோஸ் இன்ட்ரா தான். இதை தவிர மற்ற வண்டியை வந்து யோசிக்க தான் செய்கிறாங்க. ஸோ இன்ட்ரா சீரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா கேட்டகிரிலையுமே வந்துட்டு அவங்க வந்து வண்டி வச்சுருக்காங்க. 1.1 டன்னில் ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்சம் 2 டன் வரைக்குமே எல்லா கேட்டகிரிலையும் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வண்டி எடுத்துக்கோங்க. பெரிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா வண்டி எடுத்து ஆல்ட்ரு பண்ணாதீங்க, அது ஆக்சிடென்ட்ஸ்க்கு வழிவகுக்கும். நிறையா வீடியோ நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இது உங்களுக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இதோட கம்பேரிசன் போட்டு இந்த சீரீஸை வந்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மெகா மிஷன்ஸ்.